ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மறையாத ஆட்சி உச்ச கிரகங்கள். இதான் தலைப்பு. கிரகங்கள், வீடுகள், இவை இரண்டும் பின்னி பிணைந்தது தான் ஜோதிட சாஸ்திரம். இதில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் மறைவு வீடுகள் அப்படின்னு ஒன்று உண்டு. 3, 6, 8 மற்றும் 12ஆம் வீடு. இந்த வீடுகளில் இருக்கிற கிரகங்கள் சரியாக செயல்படாது, மறைந்துவிடும். இவர்களால் அதிக நன்மைகள் நடக்காது, தீமைகளே அதிகம் நடக்கும் அப்படிங்கிறதுல அவன் பொதுவான விதிகளாக சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த விதிகள் அனைவருக்கும் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விதி தான். லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு, 6, 8 கிரகங்கள் மறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் அந்த விதியின் நுணுக்கமாக விதி விலக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகம் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகம் எங்கே இருந்தாலும் அது மறையாது. அது ஆட்சி உச்சம்ங்கிற வலிமையை அடைந்து விட்டாலே மறைவு என்கின்ற வார்த்தை அங்கே மறைந்து போய்விடும். கிரகங்களின் வலிமைகளில் முதன்மையானது ஸ்தான பலம் தான். ஷட்பல வரிசையிலே ஸ்தான பலத்தையே முதன்மையாக வைத்திருக்கிறார்கள். ஒரு ஸ்தானம் என்பது ஒரு கிரகத்துக்கு கிடைக்கிறது. இப்போ ஒருத்தர் அரசன் அப்படின்னா அவர் அந்த அரசபைக்கு அவர் தான் அரசன், அதிகாரி, பவர்ஃபுல்லானவர். அதே மாதிரி தான் ஆட்சி கிரகமும் உச்ச கிரகமும் ஸ்தான பலம் என்கின்ற நிலையில் எந்த சூழ்நிலையிலும் மறைவதற்கான விதிகளை தராது. ஆனால் அந்த ஸ்தானத்தின் வலிமையை தருவதற்கு உடைய கிரகமாக அது மாறிடும். ஸோ அந்த அடிப்படையில் 12 லக்னங்களுக்கும் எந்த கிரகம் எங்கிருந்தால் மறைவு அல்ல அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக ஆட்சியோ உச்சமோ ஒரு கிரகம் அடைந்து விட்டால் அது நிச்சயம் மறையாது. இந்த விதியை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மறைவு ஸ்தானங்களிலேயே அவர்கள் அமர்ந்தாலும், நார்மலான மறைவு ஸ்தானங்கள் எவை? 3, 6, 8, 12. இதுதான் மறைவு ஸ்தானங்கள், இந்த 4 வீடுகள். அப்போ இந்த 4 வீடுகளில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்திருக்கிறது என்றால் அது அந்த வீட்டின் அடிப்படையில் செயல்பட தகுதியுடைய, மறைவு இல்லாத ஆட்சி அல்லது உச்ச நிலையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ மேச லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல புதன் ஆட்சியாக இருந்தால் இவர் மறைவு என்று எடுக்கக்கூடாது. 6ஆம் இடத்தில் புதன் ஆட்சி அல்லது உச்ச நிலையில் இருந்தால் இதுவும் மறைவு என்று எடுக்கக்கூடாது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தால் இங்கே லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் எடுக்கணும். 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் என்றால் லக்னத்துக்கு 12ல் குரு மறைஞ்சிட்டாருன்னு பலன் எடுக்கக்கூடாது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் குரு ஆட்சியாக இருக்கிறார் என்கின்ற பலன் தான் பொருந்தி வரும். புரியுதுங்களா? ஸோ இது மேச லக்னத்துக்கான. ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக இருந்தாலும் சரி, குரு உச்சமாக இருந்தாலும் சரி, இவர்கள் மறைந்து விட்டார்கள்ங்கிற பலனில் எடுக்கக்கூடாது. 6ஆம் இடத்தில் லக்னாதிபதியான சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் சரி, சனி பகவான் உச்சமாக இருந்தாலும் சரி, இது மறைவு என்று எடுக்கக்கூடாது. 8ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்கும்போது ரிஷப லக்னத்திற்கு 8இல் குரு மறைந்து விட்டார் என்ற பலன் அல்ல, அங்கே அவர் ஆட்சி பெற்றிருக்கிறாருங்கிறத பலன். 12ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கும் போதும் சரி, சூரியன் உச்சமாக இருக்கும் போதும் சரி, இவர்கள் லக்னத்திற்கு 12இல் மறைந்து விட்டார்கள் என்று பலன் எடுக்கக்கூடாது. 12ஆம் இடத்தில் வலுவோடு இருக்கிறார்கள், அப்போ இந்த ஜாதகத்துக்கு செய்ய வேண்டிய பலன்களை 12ஆம் இடம் ரீதியாக தருவார்கள் அப்படின்னு தான் எடுக்கணும். மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும் போதும் சரி, 6ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும் போதும் சரி, 8ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையிலோ சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையிலோ இருக்கும் போதும் சரி, 12ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையிலோ சந்திரன் உச்சம் பெற்ற நிலையிலோ இருக்கும்போதும் இவர்கள் மறையவில்லை என்று கணக்கில் எடுத்துக்கணும். கடக லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்ற நிலையிலும், 6ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்ற நிலையிலும், 8ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்ற நிலையிலும், 12ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்ற நிலையிலும் தான் இருப்பார்களே ஒழிய மறைய மாட்டார்கள். வேறு கிரகங்கள் இங்கே அமரும் போது மறைந்து விட்டார்கள் அப்படின்ற கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு கடகலக்ன ஜாதகம் 8ல் குரு இருக்கார். இப்போ இந்த வீடு அவருக்கு ஆட்சி வீடு கிடையாது, உச்ச வீடும் கிடையாது. அப்போ கடகலக்கணத்திற்கு 6, 9 கூடிய குரு 8இல் மறைந்திருக்கிறார் அப்படின்னு இங்கே பலன் எடுக்கலாம்.
அதே நேரத்தில் 8ல் சனி ஆட்சியாக இருக்கும்போது கடகலக்கணத்திற்கு சனி பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார்னு தான் பலன் எடுக்கணுமே ஒழிய மறைந்திருக்கிறார்னு பலன் எடுக்கக்கூடாது. இந்த வித்தியாசம் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமாக பலன் எடுக்கும். ஒரு சிம்மலக்கண ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையிலும் சனி உச்சம் பெற்ற நிலையிலும் மறைந்ததாக கணக்கில் எடுக்க முடியாது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையிலும் சனி ஆட்சி பெற்ற நிலையிலும் 8ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்ற நிலையிலும் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையிலும் 12ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையிலும் குரு உச்சம் பெற்ற நிலையிலும் மறைவு என்று பலன் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? சிம்மலக்கணத்துக்கு ஒரு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலேயே 2 கிரகம் பவரில் வரும், 12ஆம் இடத்துலேயே 2 கிரகம் பவரில் வரும், 6ஆம் இடத்துலேயே 2 கிரகம் பவரில் வரும். இந்த 6, 8, 12ஆம் இடங்களில் அதிக வலுவான கிரகங்களை கொண்ட லக்கணங்களில் சிம்மம் முதன்மையாக வரும். 3ஆம் இடத்துலேயே 2 கிரகம் பவரில் வரும். 3, 6, 8, 12 இந்த 4 ஸ்தானங்களிலும் வலுவான கோள்கள் மறையாமல் அமரும் யோகிதை சிம்மலக்கணத்துக்கு உண்டு. அது ஒரு சூட்சம். கன்னிகா லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையிலும் 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையிலும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் அல்லது சூரியன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலும் 12ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையிலும் மறைவதாக அர்த்தமில்லை. புரியுதுங்களா? துலா லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்ற நிலையிலும் 6ஆம் இடத்தில் லக்னாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது, மேலும் குரு ஆட்சி பெற்ற நிலையில் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவது, மேலும் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இது மறைவு ஆகாது. 12ஆம் இடத்தில் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெறும் நிலையிலும் மறைவாகாது. விருச்சிக லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையிலோ சனி ஆட்சி பெற்ற நிலையிலோ மறைவு என்று எடுக்கலாகாது. மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையிலோ செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையிலோ மறைவு என்று எடுக்க முடியாது. 8ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்ற நிலையில் அவரை மறைந்து விட்டார் என்று எடுக்க முடியாது. 12ஆம் இடத்தில் சனி உச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் மறைவு என்று எடுக்க முடியாது. இங்கே ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருச்சுன்னா அங்கே மறைவுங்கிற ஸ்தான பவர் போயிடும். அந்த வீட்டின் வலிமையோடு அவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற அந்த ஸ்தான பலம் தான் வந்து சேரும். புரியுதுங்களா? தனுசு லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையிலும் 6ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற நிலையிலும் 8ஆம் இடத்தில் குரு மற்றும் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலும் 12ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையிலும் இவங்க மறைவு என்று எடுக்க முடியாது. இதில் லக்னாதிபதியான குருவே 8ல் போய் பவர் ஆவார் தனுசு லக்னத்துக்கு. அப்போ அங்கே மறைஞ்சிட்டாருனால எடுக்க முடியாது. 8ஆம் இடத்துல குரு வலுவாக இருக்கிறார் அப்படின்னு எடுக்கணும். அப்போ வெளிநாடு வெளி தேசம் முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பது திடீர் அதிர்ஷ்டம் தனவரவு இதைத்தான் ஜாதகருக்கு கொடுக்க முடியும். 8ஆம் இடத்தின் நல்ல பலன்கள். ஏன்னா அங்கே அவர் லக்னாதிபதி. மகர லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையிலும் குரு ஆட்சி பெற்ற நிலையிலும் 6ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்ற நிலையிலும் 8ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையிலும் 12ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்ற நிலையிலும் மறைவு என்கின்ற வலிமை கிடையாது. கும்பலக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் உச்சம் ஆட்சி என்கின்ற நிலையில் இருக்கும் போதும் 6ஆம் இடத்தில் கடகத்தில் குருவும் சந்திரனும் வலுத்திருக்கும் நிலையிலும் 8ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்ற நிலையிலும் 12ஆம் இடத்தில் லக்னாதிபதியை ஆட்சி பெற்ற நிலையிலும் மறைவு என்பது வராது. மீன லக்ன ஜாதகர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் சந்திரன் உச்சமாகவும் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும் போதும் 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்கும் போதும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சனி உச்சம் மற்றும் ஆட்சியோடு இருக்கும் போதும் 12ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியோடு இருக்கும் போதும் இது மறைவு என்று வராது. புரியுதுங்களா? 4 வீடுகள் தான் மறைவு ஸ்தானம். 3, 6, 8, 12 இந்த வீட்டின் அதிபதிகள் அல்லது அந்த வீட்டில் உச்சம் பெறும் கிரகங்கள் அங்கே அமர்ந்திருக்கும் போது இவர்கள் அந்த வீட்டின் தராதரத்துடன் தகுதியுடன் ஜாதகருக்கு வேலை செய்யும் தகுதி கொண்டவர்களாக அந்த வீட்டின் மூலமான நன்மை தீமைகளை வாரி வழங்கும் அமைப்பு உடையவர்களாக இருப்பார்களே அன்றி மறைந்துவிட்ட கிரகங்களாக நிச்சயம் இருக்க மாட்டார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.